இந்த சாதி பெருமிதத்தை பேசுவதற்கென்று ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறார்கள். நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை, அந்த வம்சம் இந்த வம்சம், டிஷர்ட் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வந்து எங்கள் பெண்களை மயக்கிறீங்களான்னு எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட். கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா? ஜீன்ஸ் பெட்டு போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா? இப்படி சொல்கிறமே, இது எவ்வளவு ஒரு இழிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சிந்திச்சு பார்க்க வேண்டாம். உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, அதனால வீட்டை இடிக்கிறேன்னு வந்து ஏழை எளிய மக்களுடைய வீடுகள்லாம் இடிக்கிறாங்க. கலெக்டரை கேட்டால் பயங்கரமாக அப்படி கராராக சட்டம் பேசுவார். சார், இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா எங்களை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்திடுவாங்க, கண்டெம்ட் போட்டுருவாங்க. இன்னைக்கு நைட்டோட நைட்டு இடிச்சாலும் வேற வழியே கிடையாது. வந்து புல்டோசரோட வந்து நிற்கிறான். உள்ள இருக்கிற ஜனங்களை பற்றியோ உள்ள இருக்கிற பொருளை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படுறதில்லை. அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படி துடிக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகம் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்க ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? 2018 ஆண்டு சக்தி வாகினி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சக்தி வாகினி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு வழக்கு போடுறான். ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து, யூனியன் கவர்மெண்ட்டை எதிர்த்து. இப்படி நாடு முழுக்க ஆணவ கொலைகள் நடக்குது. இதுக்கு இங்கிலீஷ்ல பேர் ஹானர் கில்லிங். அது நேரடியாக தமிழ் படுத்தும் போது கௌரவ கொலை. எது கௌரவ கொலை? வரட்டு கௌரவத்தால் செய்யக்கூடிய கொலை குற்றம். வரட்டு கௌரவ கொலைன்னு என்ன சொல்லலாம் பாருங்க. இவன் படிச்சு ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி எவ்வளவு பெரிய தகுதி படைத்தவனா சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்கிறான். இந்த பையனை கொலை செய்தவனும் படிச்சிருக்கிறான். அவன் தடகள வீரன்னு சொல்றாங்க. ஆனால் மாதம் ஒரு போட்டோ போட்டுக்கிறான் இன்ஸ்டாகிராம்ல. அதுதான் வீரன் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுதான் ஆண்ட பரம்பரைக்கு அடையாளம் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. இந்த சாதி பெருமிதத்தை பேசுவதற்கென்று ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறார்கள். நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை, அந்த வம்சம் இந்த வம்சம். என்னைக்காவது இவன் கௌதம புத்தரை பத்தி, ஐயன் திருவள்ளுவனை பத்தி பேசுறானா பாருங்க. அந்த பேரறிவாளர்களை பற்றி என்றைக்காவது பேசுகிறார்களா? ஏன்னா இதுக்குன்னு சில இயக்கங்களே உருவாகியிருக்கிறாங்க. என்னடா காதல் பண்றீங்க, ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வந்து எங்க பெண்களை மயக்கிறீங்களான்னு இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டவனை இழிவுபடுத்துறது இல்ல, உங்க சமூகத்தை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு சொல்லு. அப்ப ஒருத்த வந்து டிஷர்ட் போட்டு வந்தா பெண்கள் மயங்கிடுவாங்களா? கூலிங் கிளாஸ் போட்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா? ஜீன்ஸ் போட்டு போண்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா? இப்படி சொல்றமே, இது எவ்வளவு ஒரு இழிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சிந்திச்சு பார்க்க வேண்டாம், யோசிச்சு பார்க்க வேண்டாம். இது எவ்வளவு பெரிய அநாகரிகமான ஒரு கருத்து. இது காதல் யாரும் சொல்லி வருவதில்லை. இன்னைக்கு கவினுடைய அம்மா அப்பாவிட்ட பேசியிருந்தேன். அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறாங்க, உங்க பையனை வந்து எங்க பொண்ணுகிட்ட பேச வேணான்னு சொல்லுங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு நடந்துகிட்டே இருந்தது. இவங்களும் தம்பி அப்படிலாம் வேண்டாம் வேண்டாம், நமக்கு எதுக்கு வம்பு, நீ ஒழுங்கா படிச்சிருக்கிற, நல்ல சம்பளம் வாங்குற, உனக்கு ஒரு கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வைப்போம், நீ அமைதியாயிரு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அந்த பெண்மணி, அந்த தங்கை சுபாஷினி பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 2 பேரும் பியூர் லவ் பண்ணோம், பியூரா லவ் பண்ணணும், அதாவது தூய்மையாக நாங்கள் காதலிச்சோன்னு சொல்லியிருக்கு. அதை எடிட் பண்ணிட்டு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அது சம்மந்தம் இல்லை, அவங்களை இதில் கோர்த்து விடாதீங்க அப்படின்னு சொல்றதை மட்டும் எடுத்து போடுறாங்க. அது ஏதோ ஒரு நெருக்கடிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு பாவம். இல்லைன்னா அதை போட்டு தள்ளிடுவாங்க.